வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினரின் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி உள்ளிட்டவற்றை எதிர்கொள்ள காவல்துறையினர் தயாராக இருக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், குடிமக்களை மையமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்றும், பெண்கள், ஏழை எளியோர், குழந்தைகளிடம் காவல்துறையினர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் பேரிடர்களை சமாளிப்பதிலும் காவல்துறையினரின் பங்கை அவர் எடுத்துரைத்தார். சிறந்த சேவை, ஒழுக்கம், தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்காக வழங்கப்படும் மிக உயரிய கௌரவ விருதான குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் விருதை பெறும் நாட்டின் 15வது மாநிலமாகவும், வடகிழக்கு பகுதியில் 3வது மாநிலமாகவும் சிக்கிம் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டுப் பணிகள் வெளிப்படைத்தன்மையுடன் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ அதிகாரிகளுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதிப்பீட்டு முறையில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்நடவடிக்கை என்றார். எந்தவொரு மாணவரின் சந்தேகமும் தீர்வு காணாமல் விடுபடக்கூடாது என்பதில் உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். தேர்வுகள் தொடர்பான முரண்பாடுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட கல்வி அமைச்சர், இதுபோன்ற விவகாரங்கள் வரும் காலங்களில் சரி செய்யப்படும் என்றார். வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய திரைவழி மதிப்பீட்டு முறைகளை சிபிஎஸ்இ அறிமுகப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். 40 கோடி ஸ்கேன் செய்யப்பட்ட தேர்வுத் தாள்கள் திரைவழி மதிப்பீட்டு முறைக்கு முதல் முறையாக உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இம்முறை நடைமுறைக்கு வந்துள்ளதன் மூலம் மாணாக்கர் தங்களது ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்களின் பிரதிகள் மற்றும் மதிப்பெண்களை நேரடியாக அறிந்து கொள்ள முடியும் என்றார். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும், மக்களுக்கு சத்தான உணவு கிடைப்பதிலும் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். கரீப் பருவத்திற்கான தேசிய வேளாண் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலங்கள் எதிர்கொள்ளும் எத்தகைய இடர்பாடுகள் அல்லது பிரச்சினைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் விரிவான கலந்தாலோசனை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். விவசாயிகளின் கடின உழைப்பு, மத்திய அரசின் திட்டங்கள், பிரதமரின் தொலைநோக்கு பார்வை, கொள்கைகள், நமது விஞ்ஞானிகள் உருவாக்கிய புதிய விதை இனங்கள், மாநிலங்களின் அயராத முயற்சிகள் ஆகியவற்றின் விளைவாக விவசாய உற்பத்தியில் முந்தைய சாதனைகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், அன்பு, சமூக நல்லிணக்கத்தை இந்நாள் கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், சகோதரத்துவமும் மகிழ்ச்சியும் சமூகத்தில் தழைத்தோங்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லே, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி உள்ளிட்டோர் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். இத்தினத்தை ஒட்டி உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கா, நெல்லை, தூத்துக்குடி காயல்பட்டினம், ராமநாதபுரம், கோவை, திருப்பூர், வாணியம்பாடி, தர்மபுரி, ராணிப்பேட்டை, திருச்சி, உழவர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தென்காசியில் நடைபெற்ற தொழுகை குறித்து எமது செய்தியாளர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை. ஏராளமான பொதுமக்கள் அமைதியான முறையில் ஆண்கள், பெண்கள் என தனித்தனியாக புத்தாடை அணிந்து வந்து பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தென்காசி, புளியன்குடி, சங்கரன்கோவில், செங்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணிகள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா. செந்தில்.
இந்தியா சீனா எல்லை பாதுகாப்பு நிலவரம் திருப்திகரமாக இருப்பதாக இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. எல்லை பாதுகாப்பு தொடர்பான 35வது கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிலையில் கிழக்காசியாவிற்கான இணைச் செயலர் தலைமையிலான இந்திய பிரதிநிதிக் குழு இக்கூட்டத்தில் பங்கேற்றது. இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட விவாதங்கள் பயனுள்ள வகையில் அமைந்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநில முதலமைச்சராக திரு டி.கே. சிவக்குமார் பொறுப்பேற்க உள்ளதாக அம்மாநில அரசின் சட்டம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு H.K. பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா இல்லத்தில் இன்று காலை விருந்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு சித்தராமையா தனது ராஜினாமா கடிதத்தை இன்று பிற்பகல் ஆளுநர் மாளிகையில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார். காங்கிரஸ் மேலிட உத்தரவிற்கு ஏற்ப இந்நடவடிக்கை என்றார். முன்னதாக திரு சித்தராமையா இல்லத்தில் நடைபெற்ற விருந்தில் துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமார், மாநில அமைச்சர்கள் பங்கேற்றனர். மத்திய பல்கலைக்கழகங்களின் இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான கியூட் நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதி மற்றும் அடுத்த மாதம் 6, 7ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. முன்னதாக இன்று நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் பக்ரீத் பண்டிகை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை நேற்று சந்தித்த முதலமைச்சர் தமிழக மீனவர் பிரச்சினை, மேகதாது அணை, தமிழ்தாய் வாழ்த்து உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்தார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கிறிஸ்டோபர் திலக், வரும் 11ஆம் தேதி நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் புதுதில்லி வரும்போது காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பார் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். அமைச்சர் வெளியிட்ட காணொலி பதிவில் மாநிலம் முழுவதும் விரைவு தொழில் மண்டலம் அமைக்கப்படும் என்றும் அடுத்த தலைமுறையினருக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கூறியுள்ளார். அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் இன்று தாவேகாவில் இணைந்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் வெற்றி பெற்ற 3 வாரங்களுக்குள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருக்கும் சூழலில் திரு வெல்லமண்டி நடராஜன் தற்போது இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்கள் அனைவரும் வெப்ப அலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ள நிலையில் திருச்சியைச் சேர்ந்த டாக்டர் கமல் தற்காப்பு வழிமுறைகள் குறித்து எமது செய்திப் பிரிவிடம் பேசுகையில், வணக்கம். நான் டாக்டர் கமல், ஆஸ்துமாலஜி மற்றும் முதியோர் நல மருத்துவர். பல உள்ளுறுப்புகள் இந்த ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீர் இழப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு கொடை பிடித்துக்கிட்டு போகிறது நல்லது. டைரக்டாக சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகாமல், அதாவது ஒரு 11 மணிலேருந்து 4-4:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வெப்ப அலை ரொம்ப அதிகமாக இருக்கும். டைரக்ட் எக்ஸ்போஷரை குறைக்கிறது நல்லது. அது மாதிரி தண்ணி குடிக்கிறது பார்த்தீங்கன்னா குறைந்தது 3 to 3.5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். நமக்கு வரக்கூடியது ஹீட் ஸ்ட்ரோக்கா இல்ல ஹீட் வேவின் பாதிப்புகளா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உயிரிழப்புகளையோ இதனால் வரக்கூடிய அசௌகரியங்களையோ நம்மளால தவிர்க்க முடியும். ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா நதியில் திறக்கப்பட்ட 1900 கன அடி தண்ணீர் இன்று மாலைக்குள் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆரன்புதூர் பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து 6 கிலோ போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரி யூசுகி இணை சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்துவும் ஆடவர் பிரிவில் லக்ஷயா சென்னும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணைய
இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினர் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.